வேலவன் ஸ்டோர்ல என்ன வேணும்னு நினைக்கிறியோ எல்லாமே நீ வாங்கலாம். நம்ம பண்ற படங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் இங்க தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் நான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நம்ம முழக்கத்தில் கூட நம்ம பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாது எங்களை வன்முறைக்கு தள்ளிவிடாதேன்னு. ஒரு நாளும் நம்மளால் அப்படி சிந்தித்து பார்க்க முடியாது. நம்ம அந்த வழி வந்தவர்கள் அல்ல. முன்னால் நான் வந்த பொழுது பேசி கொண்டிருந்த சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், தமிழ்நாடு எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேரெல்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்பா. இன்னமும் சொல்லி எங்கள் மூளையை நீங்கள் அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே நிற்கிது. நம்ம முழக்கத்தில் கூட நம்ம பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாது எங்களை வன்முறைக்கு தள்ளிவிடாதேன்னு. ஒரு நாளும் நம்மளால் அப்படி சிந்தித்து பார்க்க முடியாது. நம்ம அந்த வழி வந்தவர்கள் அல்ல. நம்ம எல்லாத்தையும் ஏட்டுல சரியாக பிறருக்கு முழக்கங்களின் மூலமாக சொல்லி சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தி சமூக மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு வம்சத்தில் வந்தவர்கள் நம்மளுடைய ஜெய்பீம் வம்சம். அவங்கள பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படி வந்தவங்க நம்ம பேச்சு கூட வன்முறை என்று எடுக்க வேண்டாம். இந்த முழக்கத்தில் மிரட்டலில் நம்ம கூடுகிற கூட்டத்தில் அங்கே நடக்கிற கரப்பான் பூச்சி ஆர்ப்பாட்டத்தில் தலைநகரத்தில் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இங்கே உட்காந்து ஒரு நாளில் ஒரு பிற்பகலில் நம்ம ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த முழக்கத்தின் தீர்க்கம் அதுதான் போய் அங்கே ஒலிக்கணும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒற்றை மனிதனாக அவன் தொடங்கிய அந்த கரப்பான் பூச்சி இயக்கம், உண்மையை சொல்லணும்னா இதை தொடங்கினது அபிஜித் இல்லை. அந்த இளைஞர் சொன்ன மாதிரி இந்த கரப்பான் பூச்சி இயக்கத்தை தொடங்கி வச்சவர் சூரியகாந்த் ஐயா தானே. அவருக்கும் நன்றி கூறி, இந்த அபிஜித் பின்னாடி இல்லை, நம்ம நிற்கிறது ஒரு தனி மனிதன் பின்னாடி இல்லை. இட்ஸ் நாட் அபிஜித். இன்றைக்கி அபிஜித்தை இவங்க மறைச்சிடலாம், ஏமாத்திடலாம், ஏதாவது பண்ணிடலாம், மிரட்டிடலாம், கொன்று கூட போடலாம். அந்த கூட்டம் தானே, கொலகார கூட்டம் தானே. நாளைக்கு அந்த இடத்துல இன்னொருத்த நிற்பான். நம்ம கொள்கைகளின் பின்னால் நிற்கிறவர்கள், ஆட்களின் பின்னால் நிற்கிறவர்கள் அல்ல. நம்மளுடைய முழக்கமும் ஆதரவும் இந்த போராட்டமும் தொடரும். இதே போல் இன்னும் பெருமளவில் கூடுங்கள். உங்கள் நண்பர்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு ஒன்று தெளிவாக விளக்குங்க, இது அரசியல் பின்னணி அல்ல. நீ எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் இதை போன்ற நீட்டை எதிர்க்கிற நம்ம எதிர்கால இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற, தலைமுறையின் வரலாற்றை சிதைக்க துடிக்கிறவர்களுடைய கனவுகளை தகர்க்கிற பொதுநல கூட்டம்னு சொல்லி அடுத்த முறை எல்லா கட்சிகளிலிருந்து எல்லாரையும் இழுத்துட்டு வாங்க. ஒன்றா நிற்போம், ஒன்றா குரல் எழுப்புவோம். மாற்றம் எப்பொழுதும் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கும். இந்திய சமூக வரலாற்றில் இந்த முறை தலைநகரில் ஒரு இளைஞனால் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு மிகப்பெரிய பலமாக நிற்கும். நாம் தொடர்ந்து இந்த ஆதரவு கரத்தை இரும்பு கரத்தோடு உயர்த்தி அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்போம். முன்னால் நான் வந்த பொழுது பேசி கொண்டிருந்த சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், தமிழ்நாடு எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேரெல்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்பா. இன்னமும் சொல்லி எங்கள் மூளையை நீங்கள் அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே நிற்கிது. இங்கே இல்லை. அதெல்லாம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். இது அப்படி தான் மூளைச்செலவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று மதத்தை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை சாதியை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்ச்சியின் மூலமாக இழுத்துட்டு போயிடுவான். அப்புறம் இன்னும் சொல்லும்போது சொன்னார், ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், நாங்கள் வன்முறையை கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. இதுதான் ஆபத்து. உங்களை நீங்களே சாத்வீக முறையில் நாங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லி ஏமாற்றுவீங்க? அடுத்த தலைமுறை சேர்த்து ஏமாற்றுவீங்களா? அதாவது என் வீட்டுக்குள்ளே கருணாக அடித்தா கூட, கடிக்கும்போது நான் அடித்தா கூட அதை வன்முறைன்னு சொல்லி தருவீங்க பாருங்கள். அது ரொம்ப ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நான் அடங்க மறு அத்துமீறு திமிரியனு திருப்பி அடி. நாங்கள் ரொம்ப நல்லவங்க. நாங்கள் நல்லவங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் நல்லவங்களுக்கு நல்லவங்க. போராட்ட காலத்தில் எங்களை விட போராடுவதற்கு யாரும் கிடையாது. இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்க அந்த கொடுமைகளை பார்க்கும்போது அடிக்கிறான். காவல்துறை அடிக்கிறான், இராணுவம் அடிக்கிறான். இங்கே இருக்கிற காவல்துறை கோச்சிக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில் பேசுகிறேன்னு. அடிக்கிறவனை அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும், அடிக்கிறாங்கன்னு நான் மரியாதை கொடுக்க முடியாது. எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? அவன் என்ன எதுக்கு வந்தான்? அவனுடைய உரிமையை கேட்டு வர்றான். உங்கள் வீட்டில் யாரும் பிள்ளையெல்லாம் படிக்கலையா? உங்கள் சொந்தக்காரன் யாருமே படிக்கிறது இல்லையா? நீ படித்து வரலையா? இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிற அந்த காவலர்களும் துணை இராணுவமும் உனக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்கல்ல. நீ ஒரு எக்ஸாம் வச்சு தானே எழுதிட்டு வந்த இந்த இடத்துக்கு. உன்னோட எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிருந்து அதில் வேற ஒருத்தன் வந்திருந்தா உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்? அந்த வலி தானே அவனுக்கு இருக்குது. அந்த வழியை உணர மாட்டீங்களா? உங்களுடைய அதிகாரிகள் உங்களை அடிக்க சொன்னாங்கன்னா அடிக்கணுமா? உங்கள் வீட்டு புள்ள உங்கள் பேச்சு கேட்கல அப்படின்னா அடிப்பீங்களா? கம்பு கொண்டு இப்படி அடிப்பீங்க?
அடிக்க மாட்டீங்கல்ல? அப்போ யார் பெற்ற பிள்ளையோ நினச்சி அடிக்கிறிய, உன் பிள்ளை இன்னொரு இடத்துல இருக்கு, அதை பற்றி கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? எதுக்கு அடிக்கிற? ரத்த வர்ற அளவுக்கு அடிக்கிற, கேவலமாக நடந்துக்கிறீங்க. ஒரு பெண் போகிறாங்க, அந்த பெண்ணோட பின்பகுதியில் லத்தியை வச்சு ஒருத்தன் குத்துறான். இவங்க தான் பாரத மாதாவை பற்றி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் பாடம் எடுப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அடிக்கிறவரும் இந்து, அடி வாங்குறவனும் இந்து. இப்போ அவனுக்கு அது தெரியாது. இப்போ சொல்ல மாட்டான் நாமெல்லாம் ஒரே இந்துன்னு, இப்போ பேசவே மாட்டான். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறதே அது ஒரு ஏமாற்று வேலை. டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி, போராடுறாரு. ராகுல் காந்தி மேலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. சரி, வருங்கால இந்தியாவை வளமாக நடத்திட்டு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கையும் தூர்த்து போச்சு. அவர் நேற்று போராடுறாரு. அதுக்காக அவருடைய போராட்டத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பலை, அவருடைய எதிர்ப்பு உணர்வை நான் கேவலப்படுத்த விரும்பலை. நேற்று போராடுறாரு, அவரையே மூக்கில் குத்துனா ரத்தம் வருது. ஆனால் அந்த கட்சி ஆட்சியில் இருக்க கேரளாவில் அங்கேயும் மாணவர் போராடக்கூடாதுன்றான். என்னடா உங்கள் அரசியல்? என்ன உங்கள் அரசியல்? போராட்டம் நடந்தால் போராட்டக்காரனுக்கு பாதுகாப்பு கொடு. அவன் கம்பு எடுத்துகிட்டு வரல, கத்தி எடுத்துகிட்டு வரல, கல் எடுத்துகிட்டு வரல, குண்டு எடுத்துகிட்டு வரல. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், போராடுற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடுபவர்கள் எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதமாக நிற்பாங்க. அவங்கள தடுக்க வர்றேன்னு சொல்கிற காவல்துறையும் இராணுவம் தான் தலைக்கவசம் போட்டிருப்பான், முன்னாடி ஒரு கம்பு வச்சுருப்பான், லத்தி வச்சுருப்பான், துப்பாக்கி வச்சுருப்பான், அந்த கண்ணீர் புகை குண்டு வச்சுருப்பான். இப்போ யார் கலவரம் பண்ண வந்ததுங்க? அவன் கலவரம் பண்ண வந்தால் இதெல்லாம் அவன்ல எடுத்துகிட்டு வந்திருப்பான். இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு அவன் போராட்டக்காரன், அவன் கலவரத்தை தூண்டுனான்னு இப்படி கட்டமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது அதிகார வர்க்கத்துடைய இது ஒரு செயல்முறை. இது அதனால் இந்த நாட்டை பொறுத்த மட்டும் எந்த கட்சியும், நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது. நான் இங்கே பேசும்போது இப்போ ஒரு விஷயத்த சொன்னவொடனே, ஜனநாயகம்னு சொன்னவொடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊடகங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் போடணும், அதுதான் தலைப்பு செய்தி. நாயா கத்துனாலும், நீங்கள் நான் நாயா கத்துனாலும் இன்றைக்கி இந்த போராட்டம் வராது. நாளை காலையில் பாருங்கள், ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லி அத்தனை ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருப்பான். இது அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க செய்கிற துரோகம்ன்றதே தெரியாமல் செய்வாங்க. அப்படி தெரியாமல் செய்வாங்க. எனக்கு அதிகாரி சொல்கிறான், என் ஓனர் சொல்கிறான், என்னுடைய மேலதிகாரி சொல்கிறான். நீங்கள் எப்போ சிந்திப்பீங்க? நீங்கள் எப்போ சிந்திப்பீங்க? யாருக்காக போகிறாரு? இங்கே இருக்க யாராவது நீட் எழுத போகிறாங்களா? இனிமேல் மன்சூர் அலிகான் நீட் எழுதி டாக்டராக போகிறாரா? யார் எழுத போகிறா? உங்கள் பிள்ளைய எழுத போகுது. அது நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் காவல்துறை நண்பர்களுக்கு சொல்கிறேன், எனக்கு மூத்தவங்க இருப்பீங்க, என் வயதை ஒத்தவங்க இருப்பீங்க. நீங்களையே நாளைக்கு ஒரு போராட்டம், ஒரு வலுப்பெறுகிற சூழல் வந்தால் உங்களை அதிகாரியில் அடிக்க சொன்னால் அடிக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? மாணவர்களை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களால் ஒரு அரசியல்வாதி அடிக்க முடியுதா? ஒரு நாளாவது அடிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஒரு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி மண்டை உடைஞ்சு போய் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அடிச்சிருக்கீங்களா? அது என்னடா எப்போ பார்த்தாலும் எளியவனை மட்டுமே அடிக்கிறதுக்கு தான் லத்தி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு தான் சட்டம் உங்களுக்கு வந்திருக்கா? அதுக்கு தான் உங்களுக்கு காவல்துறையில் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? அடிக்காதீங்க, அவன்கிட்ட அன்பாக பேசுங்க, தடுத்து நிறுத்துங்க. போராடு என்பது இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை. அவனுக்கு அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த உரிமை பாதுகாப்பு கொடுக்கணும். மத விழாக்கள் நடந்தால் பாதுகாப்பு கொடுக்குற, சாமி ஊர்வலம் போனால் கொடுக்குற, சாதி ஊர்வலம் போனால் கொடுக்குற, போராட்டம் நடத்துகிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை. அவனையே அடிக்கிற. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த எழுச்சியும் இந்த சிந்தனையும் தான் நம்முடைய அடுத்த தலைமுறை மீட்குமே தவிர, ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்கள் எங்களோட இருங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கும். ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்கள் எங்களோட இருங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கும். உடனே இதை வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டாரு, அமீர் விஜய்க்கு எதிராக பேச்சு, இந்த ஹெட்லைன், அது ஒரு தம்ப்லைன் ரெடி பண்ணியிருப்பாங்க. நான் யாருக்கு எதிரானவன் கிடையாது. அராஜகம் செய்கின்ற, அநீதி செய்கின்ற அரசுக்கு என்றைக்குமே எதிரானவன்.